நமக்கு இப்போ தேவை வீடு முற்றுகையிடுவேன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பால் பஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய சாதனை. வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும். தனியால ஒத்தால வரணும். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்கு. நமக்கு இப்போ தேவை வீடு முற்றுகையிடுவேன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பால் பஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய சாதனை. வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்லை, அதான் திருப்பி நான் சொல்றேன். இது வந்து பிரச்சனை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுறேன். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியால வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியால ஒத்தால வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன். மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ. பலர் தனியார் பள்ளிகளை நடத்துறாங்க. குறிப்பா விஜய் போன்றவர்களும் குறிப்பா திருமாவளவன் போன்றவர்களும் தனியார் பள்ளிகளை சட்ட விரோதமா நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதான் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்ல. தனியார் பள்ளியில் யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? இல்ல. அது தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்ணாங்க. அவருடைய பாணியில தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது. எல்லாம் சமாளிஃபிகேஷன் நடத்தி அப்படியே சமாளிச்சு விட்டுட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய டைவர்ட் பண்றாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணி விட்டுறது. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், திருப்பூர்ல நடந்த விஷயம், பேப்பரை திறந்தா சொன்னாச்சுன்னா உலக செய்திகள், இந்திய செய்திகள், தமிழ்நாட்டு செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இன்னைக்கு மற்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. போதை விஷயங்கள், கொலை விஷயம், கொள்ள விஷயம், கற்பழிப்பு விஷயம். தமிழக முதலமைச்சர் இந்த பத்திரிகைகள்லாம் படிக்கணும்.